வானிலையில் ஏதோ மாற்றம். கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நம்ம வெளிய கிளம்பிடுவோம். லைட்டா மழை வர மாதிரி இருக்கு. இந்த டைம்ல தான் நான் எப்பொழுதுமே வெளிய போகணும்னு ஆசைப்படுவேன். மழை வரலன்னா லக்கு. ஏன்னா எங்க கார் ஏசி வேலை செய்யல. மழை வந்துருச்சுன்னா கதவை சாத்திட்டு கார் உள்ள உட்காந்தா குமிறிடும். எங்களோட ஃபேமிலி டைம் மேக்ஸிமம் காருக்குள்ள தான் இருக்கும். இந்த டைம்ல தான் எல்லாருமே ஒரே இடத்துல இருப்போம். வேற வழியே இல்ல. ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர் கேட்டே ஆகணும். அதுவும் இந்த மாதிரியான வெதர்ல நல்ல மைண்ட் செட்டோட இருப்போம். ஜாலியா இருக்கும். இதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த டைம்ல என் ஹஸ்பண்டுக்கு யாரும் கால் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நான் வேண்டிக்குவேன். சில நேரத்துல அவருக்கு வேண்டியவங்க கால் பண்ணாங்கன்னா நாங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பேசிட்டே வருவாரு. அது எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கும். என்னோட முழு நேரமும் இவங்க 3 பேர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரம் இவங்க 3 பேரும் என் கூடவே இருக்கணும், என் கூடவே பேசணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். நாங்க 4 பேரும் ஒன்னா வீட்டுல இருந்தாலும் இந்த டைம் போல வராது. டிவியும் போனும் அதை ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஹொசூர்ல இயற்கை எழில் கொஞ்சம் விதவிதமான பூந்தோட்டமும் கொத்துமல்லி தோட்டத்தின் மனமும் வேற மாதிரி. இந்த அழகை ரசிக்கணும்னா நல்லூர் ரோடும் தளி ரோடும் பெஸ்ட் சாய்ஸ். இந்த அழகை மேலும் மெருகேற்ற வானவிலும் இறங்கிடுச்சு. இவ்வளவு நேரம் எதை நினைச்சு புலம்பணும் அன்னைக்கு நாங்க டிராவல் பண்ணும் போது அதான் நடந்துச்சு. எங்க ஃபேமிலி டைம் ஸ்பாயில் பண்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் வந்துருச்சு. ஓகே, வெதர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது. சுட சுட எதனா சாப்பிடலாமா? அவரு ஒரு ரவுண்டோட கொண்டு போய் வீட்டுல விடலாம்னு நினைச்சாரு. நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எக்ஸ்ட்ரா ரவுண்ட் போயிட்டு பெல்ஜியம் வாஃபிள்ல சுட சுட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். பொதுவா வாஃபிள் வாங்கினா எனக்கு யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க பிடிக்காது. முழுசா சாப்பிடணும், அப்பதான் திருப்தியா இருக்கும். ஆனா என் ஹஸ்பண்ட் எப்ப பாரு எங்க 3 பேருக்கும் 3 மட்டும் வாங்குவாரு. அவருக்கு வாங்க மாட்டாரு. ஏன் இன்னொன்னு வாங்கலன்னா நீங்க சாப்பிடுங்கன்னு தியாகி மாதிரி பேசுவாரு. அதுக்காக பாக்க வச்சுட்டே சாப்பிட முடியுமா? வழக்கம் போல அவர் கூட ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சாப்பிட்ட திருப்தியே இல்ல. மழையில சுட சுட சாஃப்டா திகட்டாம இறங்கும் இந்த ஐட்டம் எங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.